Hi friends, welcome to Kavai Tamil Kitchen. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான கோதுமை போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக இன்னைக்கு நான் பச்சை பயிறு வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். பச்சை பயிறு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் தண்ணி ஊத்தி நல்லா 5 மணி நேரம் ஊற வைக்க போறேன். ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு குக்கர்ல மாத்திட்டு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி அதிகமா ஊத்த வேண்டாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு இறக்கிடலாம். பாருங்க தண்ணியும் பயிரும் நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இதை வந்து இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நமக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வராது. பாருங்கள் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பச்சை பயிறு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து 1 கப் வந்து வெல்லம், மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுக்க போகிறோம். வெள்ளத்தில் இருக்க மண்ணுக்கெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். பதம்லாம் தேவையில்லை. இப்போ நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம பச்சை பயிறு மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கூட நம்ம வெள்ளைப்பாகு ஊற்ற போகிறோம். இப்போ வெள்ளைப்பாகு வடிகட்டி எடுத்ததை பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வைக்கும்போது நமக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆறிட்டு இருக்க சமயத்தில் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி நல்லா பெசரிக்கோங்க. பெசரிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு பருப்பு ஆறி இருக்கும். இப்போ பருப்பை வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். லைட்டாக கையில் வந்து நெய் தடவிட்டு பாருங்கள் மாவு பதம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அப்படி நீத்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் பொட்டுக்கல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா நைஸாக அரைச்சி நீங்கள் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நமக்கு பதம் கரெக்டாக இருக்கனால நான் அப்படியே வந்து உருண்டை பிடிச்சி எல்லா பாலையும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு மாவும் கரெக்டாக இருக்குது. கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம பச்சை பயிறு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறது உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம போலி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கோதுமை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை பயிறு உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி பால் மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு வர மாவு வந்து நம்ம பிளேட்டில் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருட்டி வச்சுருக்க மாவு வந்து தேய்ச்சி நல்லா கட்டையை வச்சு நல்லா உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். மேலாட்டமாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக. இது மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு போலி ரெடி ஆகிடும். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து வெளியே வராமல் மேலே வந்து கிளியாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் அழகாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம பச்சை பயிறு உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை நெய் சேர்த்திருக்கனால இந்த மாதிரி மாவை இழுக்கும்போது நமக்கு உள்ளே க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லா பால் மாதிரி உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும். வர மாவு மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ தோசைக்கல்ல போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல்ல போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம நெய் கொஞ்சம் விட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். நெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பெரியவங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானது. பச்சை பயிரும் வெல்லமும் தான் சேர்த்திருக்கோம். வீட்டில் அரைச்ச கோதுமை மாவும் தான் சேர்த்திருக்கோம். ரொம்ப சத்தான ரெசிபி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான பச்சைப்பயிறு போலி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.